சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை சுற்றி ஒரு தெய்வமானது சுற்றி சுற்றி வருகிறது. ஆரம்ப காலத்திலிருந்து இந்த தெய்வம் உன் கண்ணுக்கு படும். ஆனால் நீ காதில் வாங்கியது கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமாக நினைத்தது கிடையாது. நீ எங்கு திரும்பினாலும் இந்த தெய்வமானது உன் கண்ணில் பட்டு கொண்டு தான் இருக்கும். இது சாதாரணம் தானே. எல்லோருக்கும் அந்த தெய்வத்தை பிடிக்கிறது. அதனால் அவர்கள் இஷ்டப்பட்ட இடத்தில் அதை ஒட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதுதானே என்று நீ நினைத்து ஆரம்ப காலத்தில் விட்டுவிட்டார். ஏன் இப்பொழுது கூட சில சமயம் அப்படித்தான் நினைக்கிறார். ஆனால் அந்த தெய்வம் உன்னை சுற்றி சுற்றி தான் வருகிறது. எந்த தெய்வம் எதற்காக சுற்றி வருகிறது என்பதையும் நான் உனக்கு சொல்கிறேன். முக்கியமாக அந்த தெய்வம் உன்னை சுற்றி வருவதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடனை நீக்குவதற்காகத்தான். அது உன்னுடைய வீட்டு வாசலில் தான் நிற்கிறது. எப்பொழுது அந்த பெயரை சொல்லி அன்போடு எல்லா விபரமும் தெரிந்து இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் அந்த தெய்வத்தை நீ அழைக்க வேண்டும் என்று தெரிந்து அந்த தெய்வம் உன் வீட்டு வாசலிலேயே நிற்கிறது. எங்குமே செல்வது கிடையாது. நீ எங்கு போகிறாயோ அங்கு உன்னுடைய வெளியில் வருகிறது. அதற்கு பிறகு உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு உன்னுடைய வீட்டிற்குள்ளேயே வர முடியாமல் நிற்கிறது. காரணம், வர முடியாதது என்பது கிடையாது. எந்த தெய்வத்திற்குமே தடைகள் என்பது கிடையாது. ஒரு நபர் அன்போடு பாசத்தோடு கூப்பிட வேண்டும். எல்லா விஷயத்தையும் தெரிந்து இதற்காகத்தான் இந்த தெய்வம் நம்மை அழைக்கிறது. நம்மை வணங்க வேண்டும் என்று தெரிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த தெய்வமானது உன்னுடைய வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டு இருக்கிறது. நான் சொல்லும் விஷயத்தை தெரிந்து அந்த தெய்வத்தின் பெயரை மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு பெயரை சொல்லி வா வா என்று கூப்பிடு. நிச்சயமாக அந்த தெய்வம் உன் வீட்டிற்குள் வரும். அது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் இருக்கும் கடன் அடையும். தடைப்பட்டு கொண்டு இருக்கும் பணம் நிச்சயமாக வரும். உன்னுடைய இடத்தில், அதாவது உனக்கு வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தால் அந்த தெய்வம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும். எல்லா விஷயத்திலும் சோர்ந்து போய் காயப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்வில் எல்லா இடத்திலும் அந்த தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும். நிறைய நேரம் அந்த தெய்வத்தை நீ வணங்கி இருக்கிறாய். இல்லை என்று நான் சொல்லவில்லை. அன்போடு உன்னுடைய வேண்டுதலை நிறைய முறை அந்த தெய்வத்திடம் நீ வைத்திருக்கிறாய். இல்லை என்பதையும் சொல்ல முடியாது. ஆனால் காரணம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த தெய்வத்தை நீ மனதார வணங்க முடியும். காரணத்தை நான் சொல்லிவிட்டேன். உன்னுடைய வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும், உன்னுடைய கடன் அடைய வேண்டும். இது எல்லாவற்றையும் நீ செய்ய வேண்டும் என்றால் மனதார ஒரே ஒரு முறை வா என்று கூப்பிட்டால் போதும். உன்னுடைய வாழ்வை நீ சோதனையாக நினைத்து கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களும் சாதனையாக மாற ஆரம்பிக்கும். காலம் முழுவதும் கண்ணீரோடே இருப்பாய், கவலையோடே இருப்பாய் என்று நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் கவலைக்கு இங்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு இடம் என்பது கிடையாது. அவர்களுக்கு எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டுமோ, எந்த ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரியான எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் எல்லா விதமான யோசனைகளையும் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு உதவி செய்வதும் ஒரு அப்பாவின் கடமையாகும். என்னுடைய தங்கமே, உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கும் தெய்வம் நீ எப்பொழுது கூப்பிடுவாய் என்றுதான் காத்து கொண்டு இருக்கிறது. கண்ணீரை துடைத்துக்கொள். தெய்வத்தின் பெயரை நான் சொல்கிறேன். நிச்சயமாக உனக்கே உடல் சிலர்க்கும். நாம் அடிக்கடி இந்த தெய்வத்தை தானே பார்க்கிறோம். இந்த தெய்வம் தானே நம் வெளியில் சென்றாலும் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அது அனைத்தையுமே கடந்து வரத்தான் செய்ய வேண்டும். உனக்கு எல்லா விதமான சூட்சுமமான வழிகளையும் எல்லா விதமான அற்புதங்களையும் இந்த சாய் சொல்வேன். இந்த நேரத்தில் இந்த தெய்வம் உன்னை சுற்றுகிறது. என்ன செய்ய வேண்டும் அனைத்தையுமே இந்த சாயாகிய நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருப்பேன். நீ வெளியில் சென்றாலும் ஒரு நல்ல காரியத்திற்கு பயணத்தை நீ தொடங்கினாலும்
முதலில் உன் கண்ணுக்கு தெரிவது நான் தான். எங்கு போனாலும் நீ நினைப்பாய் நான் வந்து விடுவேன் என்று. கண்டிப்பாக நீ சாதாரணமாக ஒரு ஆடை எடுக்கும் பொழுதோ இல்லை ஒரு நகை வாங்கும் பொழுதோ நீ என்னை தேடுவாய். போகும் பொழுது சாய் நல்லபடியாக தரிசனம் தர வேண்டும் என்று. அதே போலவே நான் உன் முன் வந்து நின்றேன். ஆனால் நாம் போகும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் இருக்கும் என்று முடிவெடுத்து விடுவாய். அதே போலவே இன்னொரு தெய்வமும் உன்னுடைய கண்ணுக்கு வரும். அதுதான் சமீப காலமாக நீ மிக மிக நேசித்து மிக மிக ரசித்து ரசித்து வேண்டும் தெய்வம்தான் முருகன். முருகன் தான் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இருக்கிறார். நீ எப்பொழுது அன்போடு முருகா வா பா என்று நீ அன்போடு அழைக்கும் பொழுது முருகன் நிச்சயமாக வந்து உன்னுடைய வாழ்வில் இருக்கும் கடன்கள், அதுக்கப்புறம் மனை, உன்னுடைய வீடு கட்ட வேண்டிய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார். உன்னுடைய வாழ்வில் நீ தோற்று போய்விட்டோம் என்று நினைக்கிறாய். ஆனால் நீ தோற்று போகவில்லை. இனிமேல்தான் உன் வாழ்வில் ஜெயிக்க வேண்டிய ஒரு அடுத்த கட்டம் என்ற ஒரு படியை எடுத்து வைக்கப் போகிறாய். துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அது எந்த அளவுக்கு அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் என்பதை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். இன்பங்கள் வரும். கூடிய சீக்கிரமாக அற்புதங்களும் பேரின்பமும் வாழ்வில் கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் தயவு செய்து துவண்டு முட்டு போய்விடாதீர்கள். காலம் முழுவதும் உங்களுக்காக நான் இருப்பேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு உங்களை தலை நிமிர வைப்பது இந்த சாயாக இருப்பேன். நீ இப்பொழுது உன் வீட்டு வாசலில் நிற்கும் முருகனை எதுவுமே செய்யாதே. கையெடுத்து அன்போடு உன்னால் மனமுருகி முருகா வாப்பா என்று சொல்ல. நிச்சயமாக வாசலில் நிற்கின்ற முருகன் உன் வீட்டிற்குள் வந்து அனைத்து உதவிகளையும் செய்வான். கண்ணீரை துடைத்துக்கொள். கவலைகள் மறையட்டும். இஷ்டங்கள் நடக்கட்டும். காலப்போக்கில் அனைத்தும் உனக்கு பிடித்ததாக நடக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயதில் கவலையோடு இருக்கக்கூடாது. அனைத்து தெய்வமும் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் இனி நீ கலங்கக்கூடாது. அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நான் உன்னோடு இருப்பேன். கவலைகள் வேண்டாம். நிறைய சந்தோஷங்களை தொலைத்து விட்டார். இனிமேல் ஒரு சந்தோஷங்களை கூட நான் இனி தொலைக்க விட மாட்டேன். கண்ணீர் சிந்தாமல் கவலை இல்லாமல் அமைதியாக இரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.